தமிழகத்திற்கும் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக நகரமான காசிக்கும் இடையிலான தொன்மை வாய்ந்த நாகரிக மற்றும் கலாசார தொடர்பை போற்றும் காசி தமிழ் சங்கமத்தின் 4ஆம் ஆண்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனை ஒட்டி சென்னை, கோவை, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் இருந்து காசிக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இணையத்தில் பதிவு செய்த ஏராளமானோர் பயணித்து வருகின்றனர். இந்த வகையில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காசிக்கு 2வது ரயில் இன்று மாலை 6 மணி அளவில் புறப்பட்டது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 83 பேர் காசிக்கு பயணத்தை துவங்கியுள்ளனர். குறிப்பாக கோவையிலிருந்து காசிக்கு இன்று பயணத்தை துவங்கியுள்ள 83 பயணிகளும் மகளிர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீகவாதிகள், எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் முனைவோர் என பல தரப்பைச் சேர்ந்த மகளிர் இதில் பயணம் செய்கின்றனர். இந்த ரயில் டிசம்பர் 11ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் பனாரஸ் நகரை சென்றடைய உள்ளது. காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க புறப்பட்டுள்ள பயணிகள் இந்த நிகழ்ச்சிக்காக பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு பாரம்பரியமிக்க கலாசார மற்றும் ஆன்மீக தொடர்பை வலுப்படுத்தும் நிகழ்ச்சியாக காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர்.